ஹாய், இட்ஸ் I.Tamizhan. நம்மளோட செட்டப் ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் இந்த செட்டப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கி கான்செப்ட் ஆஃப் திஸ் வீடியோ. வித் தட் பீயிங் செட், லாஸ்ட் வீக் வந்து எனக்கு காலில் அடிபட்டிருந்த காரணத்தினால், நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த காரணத்தினால் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. அதனால் இந்த வீக் வந்து 2 வீடியோ வரும். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்களா, எதுக்கு இந்த 6 மானிட்டர்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதனால் எந்த யூஸும் கிடையாதுங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லுவீங்க. லாஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஒரு லைவ் ஈவெண்ட் நடத்தி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த லைவ் ஈவெண்ட் ஒரு நீங்கள் கதை உடச்சிட்டு உள்ள வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த 6 மானிட்டர் என்னென்ன பர்பஸ்க்கு இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் அது கான்ஃபிடென்ஷியல் ஒர்க், வி கான்ட் ஷேர் அவுட் சைட். பட் அகெயின் இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த செட்டப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற ஒரு இன்ட்ரோவும் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறது எங்கே அப்படின்னா, நம்மளோட எடிட்டிங் சாஃப்ட்வேரில் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் நான் டெய்லி வந்து ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுவேன், சரியா? அதனால் நான் டெய்லி வீடியோவும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். யூஸ்வலாக நம்ம வந்து என்னைக்கு வீடியோ எடிட் பண்ணுறோமோ அன்னைக்கு அந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோங்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ரீமியர் ப்ரோ பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி DaVinci Resolve ஸ்விட்ச் ஆனேன். நம்ம காம்ப்ளிகேட்டடாகவே எடிட் பண்ண மாட்டோம், கலர் கரெக்ஷனே பண்ண மாட்டோங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு இது ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இப்போ ரீசெண்டாக பார்க்குற இந்த டைம் லைன் இருக்குல்ல, உங்களுக்கு இந்த டைம் லைனில் நான் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன், ஏதாச்சும் சேஞ்ச் கொண்டு வரேன்னா எனக்கு அது ரொம்ப ஸ்லோவாக வந்து அது இதாகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஆகிட்டே இருக்குது, பட் அங்கே எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுல. இதே மாதிரி இதாவது பரவாயில்ல, இதெல்லாம் கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜ்னால கொஞ்சமாச்சும் ப்ளே ஆகுதுங்கிற மாதிரி இருக்குது. நான் ரீல்ஸ் எடிட் பண்ணும்போது இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த டைம் லைனில், அது எதுவுமே ப்ளே ஆகாது. அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மேக் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நம்ம ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸுக்கு தான் வாங்கணும். இதை எவ்வளோ ஸ்பீடாக நான் வந்து இதை ஆட்டுன்னு ஆட்டினாலும் என்ன ப்ளே ஆகுதுன்னா இது பர்ஃபெக்டாக ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், லைக் என்ன இது, நம்ம 50,000 கொடுத்து வாங்கின மேக் புக் ஏர் M1 விச் இஸ் அவுடேட்டட் பை லைக் 5 years, அதில் எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நானும் என்னெல்லாமல் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு அதுக்கு சொல்யூஷனும் கிடைக்கல. ரெடிட்லையும் கேட்டிருக்கேன், அங்கேயும் நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்டாக தான் பண்ணி வச்சிருக்கோம், இருந்தாலும் நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இந்த லேப்டாப்பை இந்த மெயின் செட்டப் கூட மாற்றிட்டு எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் இதிலேருந்து பார்க்கலாமாங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். பட் எனக்கு அதில் சில காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. என்ன காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மானிட்டர்ஸ்லாம் அந்தந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கேமராமேன் இந்த சைட் ரைட் சைடு வர முடியுமா? இப்போ யூஸ்வலாக நம்மளோட செட்டப்பில் வந்து கிட்டத்தட்ட இந்த சைடில் உட்காந்துருப்போம். ஸோ இப்படி உட்காரும்போது சில பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, ப்ரோ இந்த மானிட்டர் வந்து மேலே இருந்த மாதிரி தானே இருந்துகிட்ருக்கு, ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்கா, உங்களால் அதை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம யூஸ்வலாக சேரில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு ஆங்கிளை டில்ட் பண்ணி தான் நம்ம வந்து உட்கார்ந்துருப்போம், கரெக்டாக? ஸோ இப்படி டில்ட் பண்ணி இருக்கும்போது இந்த மானிட்டர் ஸ்பெசிஃபிக்காக, வேறு எந்த மானிட்டரும் இல்லை, இந்த மானிட்டர் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இருக்கிறதுனால சில அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது ஆக்சுவலாக ஒரு டிவியாகவும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் இன்புட்டை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ Amazon ப்ரைம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா என்னால் இந்த இதுலேருந்து பார்க்க முடியும். Samsung G7 45,000 rupees ஆச்சு. ஆண்ட்ராய்டில் டைசன் வாய்ஸ் இருக்குது. மெயின் நம்மக்கிட்ட வந்து அந்த ரூமில் ஒரு 4K டிவி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இயர்பட்ஸ் எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ அது ஆண்ட்ராய்ட் ப்ளூடூத் இருந்துச்சுனாலும் சோனியோட ப்ளூடூத் ஹெட்செட்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. என்னோட இயர்பட்ஸை ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், அலெக்ஸாவும் ஒர்க் ஆகும். பேசிக்காக இட்ஸ் அ குட் லைக் ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் டிஸ்பிளேஸ் இருக்கும். ஸோ இந்த பிசிலையும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மேக்குக்கு வேணும்னா என்னால் எக்ஸ்டர்னல் அடாப்டர் வச்சு மேக்குக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இனிஷியலாக அது எனக்கு தேவையில்லாத ஃபீச்சருங்கிற மாதிரி பட்டுச்சு. பட் இப்போதைக்கு இது சூப்பராக இருக்குது. ரிமோட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டனை பின்னாடி போய் ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சார்ஜ் போடணும். ஸோ நம்மக்கிட்ட என்ன கிடையாது, பேட்டரி வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. டைப் சி நைஸ். அந்த கேமராவில் கூட டைப் சி கிடையாது, பட் இதில் டைப் சி இருக்குது. சரி, இப்போ மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இதுதான் என்னோட ஒர்க் செட்டப். இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் எனக்கு 2 மானிட்டர் வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்கே தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்கிறது என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த திங் இஸ் ஐம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அஸ் வெல். ஸோ நாங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கழுத்தை எனக்கு திருப்புறதுனால எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்சுவலாக இருக்குது, அதனால் எனக்கு கழுத்து வலி வரல. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி கழுத்து திருப்புவீங்களா இருக்கலாம், பட் நான் யூஸ்வலாக கழுத்தெல்லாம் திருப்ப மாட்டேன். கீழே கால் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி ரோலிங் சேரில். ஸோ நான் யூஸ்வலாக எந்த சைடு திரும்பணுமோ என்னோட காலை யூஸ் பண்ணி தான் நான் பொதுவாகவே திரும்புவேன். இது வந்து என்னோட ஒரு ஹேபிட்னு வச்சுக்கோங்களேன். இதனால் எனக்கு கழுத்தை இந்த ஆங்கிளுக்கோ திருப்பணுங்கிற கட்டாயம் இது வரைக்கும் வந்தது கிடையாது.
ப்ராப்ளி மேபி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அட் த சேம் டைம் யூஸ்வலாக இந்த பிசியில் ஒர்க் பண்ணிவிட்டு டக்குன்னு இங்கே போகணும்னா கூட நான் இப்படி தான் மூவ் பண்ணுவேன். யூஸ்வலாக நம்ம எந்திரிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறதுக்கு இப்படி என்னால் இது லைக் அந்த ஸ்லைடிங் மூவ் மெக்கானிசம்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஃபியூச்சரில் நம்ம வந்து இதுக்கு பட்டன் தான் வச்சு இந்த சார்ல்ஸ் சேவியர் ஒன்றில் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த சைடு போகிற மாதிரி ஏதாச்சும் சேர் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சேரை ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம். பட் அகெயின் தி திங் இஸ் லைக் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதனால் எனக்கு அந்த அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை எந்திரிச்சு போகிறதுக்கும். பட் யூஸ்வலாக நான் தேவைப்படும் போது இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இந்த மானிட்டர் எதுக்கு தலையில் இங்கே கமத்தி வச்சிருக்கீங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க. இது வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு தான் நாங்கள் எடுத்து வச்சோம். இதுக்கு ரியல் யூஸ் கேஸ் இப்போது கிடையாது. பட் என்ன பர்பஸ்க்கு இது இருக்குது அப்படின்னா, ஓகே பவர் ஆன் ஆகிடுச்சு. இது அந்த ராஸ்பெரி பையில் கனெக்ட் ஆகிருக்கு. பின்னாடி இருக்குது அந்த ராஸ்பெரி பை. அந்த ராஸ்பெரி பையில் வந்து இந்த கீபோர்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. நான் அந்த கீபோர்டை பற்றி நிறைய இடத்துல ரிவ்யூ சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இதில் இந்த இன்புட்டை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னா, இப்போ அந்த இதில் கனெக்ட் ஆகிருக்கு. என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்புறம் பேட்மேன்ங்கிற மாதிரி இதில் பேசிக்காக ஒரே ஒரு சின்ன வெப் சர்வர் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. சரியா, ஃபைன். இப்போ இதுதான் என்னோட செட்டப்பு. நம்ம ரீசனாக இந்த மேக்கு இந்த லைக் இந்த மேக்ரோஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுதான் நம்மளோட கரண்ட் பிசி செட்டப். சில பேர் வந்து இதெல்லாம் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா மானிட்டர்ஸ்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு வேளை தேவையில்லாமல் இருக்கலாம். பட் எனக்கு அது யூஸ் ஆகுதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். திருப்பி நம்ம அந்த டாப்பிக்கில் போகிறது கிடையாது. சரி, ஃபைன். இப்போ மெயினான விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த லேப்டாப் வந்து ஆக்சசிபிளாக இருக்கணும். ஏன்னா நம்ம எடிட் பண்ணும்போது எனக்கு 2 ஸ்க்ரீன் வேணும். இதில் பார்த்துருக்கீங்களா, டைம்லைன் வந்து ஒரு மானிட்டரில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ப்ரிவியூ வந்து இன்னொரு மானிட்டரில் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் இங்கே வச்சுருந்தேன்னா எனக்கு இங்கேருந்து அங்கே பார்க்க முடியாது. நான் அதை திருப்பி வச்சேன்னா அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ த ஒன்லி ஆப்ஷன் இஸ் இந்த லேப்பை தூக்கிட்டு நான் இங்கே கொண்டு போகணும். ஸோ இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா ப்ராப்ளம், இங்கே ஸ்ட்ரீம் டெக்குக்கு நான் இதை அடாப்ட் ஆகிட்டேன். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்தோன்னா இது வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் மேக்ஸ் a lot of things complicated. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது இனிஷியலாக இந்த லேப்டாப்பை நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தோம். சரியா, இப்போ மேபி வந்து ரீகன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ மேபி இந்த அகெயின் இந்த லேப்டாப் இந்த மேக்கு கூட இந்த கீபோர்டும் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. என்னால் ஈஸியாக அதை என்ன பண்ண முடியும்னா ஸ்விட்ச் பண்ண முடியும். சம்திங் லைக் திஸ் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு என்னால் ஈஸியாக அதில் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஓகே, அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மீ டைப்பிங். சரியா, இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லேப்டாப்பை இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இதே மானிட்டரில் ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஸோ லெட்ஸ் ட்ரை அபவுட் தட். இந்த மானிட்டரில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக மானிட்டர்ஸில் இந்த பட்டன்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் இந்த மானிட்டரில் மேலே இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம இன்புட்டை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதில் என்ன வேணால் ஒரே ஒரு டிஸ்பிளே போர்ட்டும் 2 HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு இதை கேமிங் பிசிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு இதை ஸ்ட்ரீமிங் பிசிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3ஆவதாக ஒரு HDMI கேபிளை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மேக்குக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு 3ஆவதுன்னா ஒரு HDMI கேபிள், அதாவது 3ஆவது ஒரு டிஸ்பிளே சிக்னல் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை ரவுட் பண்ணுற அளவுக்கு நமக்கு எட்டுது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இந்த கேபிளையும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வழியாக ஃப்ரண்ட்டில் விட்டுறேன். ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த சைடு வழியாக தான் நம்ம அந்த இதுக்கு ஆக்சஸ் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் கிடையாது. இது மேக்புக் ஏர் M1 2020 உள்ள மாடல். இதில் ஆக்சுவலாக என்னென்னா 2 தண்டர்போல்ட் போர்ட்ஸ் தான் இருக்குது. இதனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டைம் ஒரு இதை நம்ம வந்து டிஸ்பிளேக்குன்னு கனெக்ட் பண்ணிடுவோம். இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம இந்த மவுஸ் அண்ட் மற்ற ஆக்சசரிஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணாலும் பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ த டைம் ஓரளவுக்கு சார்ஜ் நல்லா தான் நின்றுட்டு இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்மக்கிட்ட இந்த 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று தண்டர்போல்ட் டு இந்த HDMI, இன்னொன்று டைப் சியிலேருந்து இந்த USB இதுக்கு வந்து நமக்கு இருக்குது. ஸோ என்னால் 4 டிவைசஸ் வரைக்கும் 4 ஆக்சசரிஸ். அதில் ஒன்று என்னென்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக இருக்கும். இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட மவுஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு எல்லாமே கேப் ஃபில் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த லேப்பை தூக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக இங்கே வைக்கிறோம். இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த லேப் ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது நமக்கு அந்த கேமிங் பீஸை யூஸ் பண்ண முடியாது. தட்ஸ் ஸ்டில் ஃபைன். ஏன்னா என்னோடய ஹோல் பாயிண்ட் என்னென்னா இதில் எடிட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த பீஸை நான் ஆன் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நம்மக்கிட்ட அந்த 2 அடாப்டர்ஸ் இருந்துச்சுல, அந்த 2ஐயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த HDMIக்கு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டை இதுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஓகே ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிடுச்சு. செகண்டையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு மற்ற ஆக்சசரிஸை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது HDMI கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து எக்ஸ்டென்ஷன் வருது. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அப்படியே பின்னாடி வந்து இந்த மவுஸ் கிட்ட கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்மளோட ஃபைல்ஸை வச்சுருக்க போகிறோம். ஸோ இப்போது தி திங் வந்து என்னென்னா, இந்த மானிட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் டிஸ்பிளே வரணும்.
பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதை இந்த பீஸில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே தெரியல, பட் ஆட்டோ சோர்ஸ் ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் ஆஃப் பண்ணி பார்க்க போகிறோம். பவர் ஆஃப் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்விட்ச் ஆகுது அப்படின்னா நம்மளோட எபிசோடு கிட்டத்தட்ட ஹிட் அப்படிங்கிற மாதிரி தான். பட் என்னென்னா நம்மளோட அந்த ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அந்த ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒர்க்கிங் செட்டப் ரெடி. அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, கரெக்டாக எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தா போதும். அண்ட் அகெயின் லைக் ஒவ்வொரு மானிட்டர்ஸ்லையும் ஒவ்வொரு இடத்துல அந்த பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் வச்சுருக்காங்க கரெக்டாக. இதில் வந்து பாட்டமில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் பாட்டமில் சென்டரில் இருக்கும், இந்த இதில் வந்து சைடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இந்த பர்டிகுலர் மானிட்டரில் இந்த சைடில் இருக்கிறது உட்கார்ந்துட்டு ஈஸியாக தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது ஆஃப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். இந்த மானிட்டரில் கீழ் பாட்டமில் இருக்கும் ஆக்சுவலாக இந்த பட்டன்லாம். ஸோ இதனால் இதை டேபிளை ஒட்டி கீழே வச்சுன்னா நல்லா அதை ரீச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மானிட்டரில் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அது நம்மளோட யூஸ் கேஸை பொறுத்து நம்ம கரெக்டான இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். சம்டைம்ஸ் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பட் அகேன் யூஸ்வலாக எனக்கு என்னோட செட்டப்பில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இப்போ நான் நினச்ச இடத்துல இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மானிட்டரோட ஓரியன்டேஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கீபோர்டு ஒர்க் ஆகுது, மவுஸ் ஒர்க் ஆகுது. என்ன ஒரு பிரச்சனைனா அந்த மவுஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிள் டாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவன் வந்து டிபிஐ அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த டிபிஐ எனக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாற்றிட்டோம். ஐ மீன் நான் யூஸ்வலாக 400 வச்சுருப்பேன். ஃபார் சம் ரீசன் இது வந்து என்னால் டாகிள் பண்ண முடியல. அண்ட் அந்த கீபோர்ட்ஸ் கஸ்டமைசேஷன் நான் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யூஸ்வலாக F2 ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சிங்கிள் மானிட்டரில் இல்லை டபுள் மானிட்டரில் வேணுமாங்கிறதும் இருக்குது. F3 ப்ரெஸ் பண்ணால் அது அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிவியூ வரணும், அந்த டைமில் இருந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு ஒர்க் ஆகுது. என்னோட மெயின் கன்சர்ன் என்னவாக இருந்துச்சுன்னா, நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஷார்ட்கட்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண ஐ அடாப்ட் ஆக்சுவலாக. இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்னீக் பீக்குங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு பாயிண்ட்டில் எடுத்து விட்டோன்னா அது அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு செகண்டில் அப்டேட் ஆகுதுல்ல. இந்த அப்டேட் எனக்கு அங்கே ஆகவே செய்யாது, இந்த மாதிரி ப்ளே ஆகவும் செய்யாதுங்கிறது தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஈஸியாக என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா எடிட் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, இந்த கீபோர்ட் ஆல்ட் ஷிஃப்ட், இது விண்டோ ஷிஃப்ட், இது ஓகே ஃபைன். கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் மாறி இருக்குது, பட் இட் ஸ்டில் ஒர்க் பண்ணுது. நம்மக்கிட்ட இந்த ஸ்ட்ரீம் டெக்குக்கு அந்த டூல் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் எவ்ரிதிங் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இதில் என்ன ஒரு ஹைலைட் என்னன்னா, இது 60 ஹெர்ட்ஸில் இருக்குது, பட் இந்த மானிட்டரில் இருக்கிறது வந்து 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட அதில் எனக்கு பெட்டராக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. பெரிய ஸ்க்ரீனில் என்னால் வந்து வெர்டிக்கல் வீடியோஸை ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியுது, சூப்பராக இருக்குது. யூடியூப்பில் உள்ள லேண்ட்ஸ்கேப் வீடியோஸை நான் என்னோட கேமிங் பீஸில் எடிட் பண்ணால் எனக்கு அதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்ததில்லை. எனக்கு இந்த கோடக்கில் தான் எனக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு. சரி, இப்போ தட் லீவ்ஸ் டு த ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு டூல் வேணும். நம்ம அடாசிட்டி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு எனக்கு தெரியல, இன்ஸ்டால் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அடாசிட்டி இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இதுக்கு மைக் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி நம்ம இங்கே வந்து மைக் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னொரு கேபிளை ரவுட் பண்ணி நான் இதில் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தேவைப்படும் போது இந்த மைக்கை மட்டும் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இது பண்ணிக்க முடியும். அகெயின் எனக்கு இது ஃப்ளெக்சிபிளாக தேவைப்படும், விச் மீன்ஸ் டெய்லி காலையில் ஸ்டேடியமுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அப்போது எனக்கு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி ஈஸியாக இதை உருவிட்டு லைக் சம்திங் லைக்ஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கொண்டு போகிறதுக்கும் எனக்கு இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேஸை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஒரே ஒரு அந்த தண்டர் போல்ட் டெக்குன்னு சொல்லுவாங்களே, ஒரே ஒரு தண்டர் போல்ட் டெக் வச்சு மிச்சம் எல்லாத்தையும் அதில் கனெக்ட் பண்ணுறோன்னா ஒரே ஒரு கேபிளை நான் உருவனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வந்து 2000-3000 ருபீஸ் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு அது ஒர்த்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஃபார் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன்ங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வித் பீயிங் செட் லைக் எங்களோட செட்டப் ஓரளவுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு இருக்கேன் இந்த 6 மானிட்டர் செட்டப்பை கம்பேர் பண்ணும்போதும் எடிட்டிங்க்கு நல்லாயிருக்கும். இப்போ கேட்கலாம் சில பேர் வந்து 6 மானிட்டர் வச்சுருக்கியே, ஒன்றால் இதுக்கு மேலே எடிட் பண்ண முடிஞ்சுதா, இப்போது லேப்டாப்புக்கு தானே போகிறோங்கிற மாதிரி சில பேர் வருவீங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுற ஹார்ட்வேரில் கிடையாது, சாஃப்ட்வேரில். அந்த DaVinci Resolve ஃப்ரீ வெர்ஷன் வந்து 2 டிஸ்பிளே தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இட் டசன்ட் மேட்டர், நான் இதில் கனெக்ட் பண்ணாலும் ஒன்று தான், அதில் கனெக்ட் பண்ணாலும் ஒன்று தாங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த இது ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது எடிட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பட் எப்படியும் ரெண்டர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லா இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். பட் நம்ம ரீல்ஸ் தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோவை சப்போஸ் வீடியோ எடிட்டர்ஸ் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் DaVinci யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் சேர்த்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் எடிட் பண்ணுறது எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குது இல்லை ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் சொல்லியிருந்தோம், இது இந்த வீக்கோட செகண்ட் வீடியோ ஆர் மேபி ஃபஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு வீடியோவும் வரும். அது ப்ராபப்ளி வந்து நாளைக்கும் வரலாம், நாளை கழிச்சும் வரலாம். அது எப்போ வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது.
பட் அந்த தேதியை வந்து பின்னர் நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணுறேன். பை ஃப்ரம் I.Tamizhan. பை ஹேவ் a nice day. Bye bye.